காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு துக்க முகம் வேண்டாம். பைபிளின் ஆதார வசனம் சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? 85வது சங்கீதத்தை தியான பகுதியாக இன்று நாம் படிப்போம். கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி
அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். துக்கமுகம் வேண்டாம். அருமையானவர்களே, கர்த்தர் ஒருவரோடு இல்லாவிட்டால் அந்த நபரிடம் சத்தியம் இருக்க முடியாது. சத்தியம் இல்லாத ஒருவரோடு கர்த்தரும் இருக்க முடியாது. சத்தியம் உடைய எவரும் சந்தோஷமானவர்கள். அது தேவனுடைய வார்த்தை. அது பணம், பொருள், ஆஸ்தியினால் வருகின்ற சந்தோஷம் அல்ல. அது நம்மை படைத்த கர்த்தரால் வருகின்ற சந்தோஷம். சத்தியம் நம்மை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வல்லமையானது. வேதாகமத்தில் சத்தியத்தோடு வாழ்ந்து எல்லாரும் சந்தோஷமான சூழ்நிலைகளில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் பெற்றவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் கர்த்தர் தங்களோடு இருப்பதால் சந்தோஷமாக வாழ இயன்றவர்களாய் இருந்தனர். சிலர் ரொம்ப சந்தோஷமாய் இருப்பது போல தங்களை காண்பித்து அதனை ஒரு பக்தியின் அடையாளம் என நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் அவ்விதம் நடித்து காட்டுவது போல உள்ளது. நாம் சந்தோஷமாய் இருந்தும் சந்தோஷமாக இருப்பது போல சிரமப்பட்டு காண்பிப்பதும் பக்தி அல்ல. அது ஒரு வித்தியாசமான மாய்மாலம் என்று சொல்லலாம். அப்படியானால் சத்தியத்தை அறிந்த நாம் நமக்கு வருத்தமான சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதற்காக சோர்ந்த முகத்துடனும் சஞ்சல தோற்றத்துடனும் தோன்ற வேணுமா? இல்லை. ஜனங்களுக்கு முன்பாக போய் பக்திக்காக இல்லாத சந்தோஷத்தை இருப்பது போல காண்பிக்க கூடாது. அதுபோல பக்தியோடு தொடர்புடைய நாம் ஜனங்களுக்கு முன்பாக துக்க முகத்தோடும் சோர்ந்த முகத்தோடும் இருக்கக்கூடாது. நாம் துக்கங்களையும் சோர்வுகளையும் வருத்தமான நிலைமைகளையும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதைதான் இன்று தியான பகுதியாக வாசிக்க கேட்ட 85ஆம் சங்கீதத்திலே நாம் படித்தோம். கர்த்தரோடு அந்த பக்தன் பேசுவதை நாம் இங்கே காண முடிகிறது. தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பீர் கர்த்தாவே என்று சொல்லுகிறார். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் என்று சொல்லுகிறார். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ என்று சொல்லி ஒரு கேள்வியை கர்த்தரோடு கேட்கிறார். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்கிறார். அன்பானவர்களே, அது ஒரு கேள்வியாக இருந்தாலும் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் என்று சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தரோடு நம்முடைய உறவு சத்தியம் நமக்குள் இருக்கும் போது தேவ உறவிலே நாம் வளரும் போது இந்த காரியங்களை தைரியமாக நமக்காக நாம் வாழுகின்ற தேசத்திற்காக நாம் செய்ய முடியும் என ஆழமாக சொல்லுகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடியின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்று சொல்லி கடைசியாக இந்த சத்தியத்தை முடிக்கிறார். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. தேசத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் அல்ல, உங்களுக்கும் எனக்கும், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த தேசத்திலே, நீங்கள் எந்த தேசத்திலே குடியிருக்கிறீர்களோ அந்த தேசத்திலே தேவனுடைய மகிமை வாசமாயிருக்கும்படி ஆண்டவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு பக்கத்திலே இருக்கிறது, சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி 85ஆம் சங்கீதத்திலே வசனம் 9 தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சத்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சமாதானம் இல்லாத தேசங்களிலே, சமாதானம் இல்லாத இடங்களிலே நீங்கள் சமாதான காரணமாக இருக்க முடியும். அருமையானவர்களே, நீங்கள் என்றால் சத்தியத்தை உடையவர்கள் மாத்திரம்தான் அப்படி இருக்க முடியும். கர்த்தரிடம் நம்முடைய மன வியாகுலங்களை நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். தேவனோடு நம்முடைய வேதனையான மனநிலைகளை பகிர்ந்து கொண்டு அவருடைய கிருபையை தேடுகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது
நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய சத்தியத்தோடு வாழ்ந்து கர்த்தரிடத்தில் நம்முடைய மன சஞ்சலங்களை பகிர்ந்து கொள்வதால் நம்முடைய மனதை தேவ சமூகம் சந்தோஷப்படுத்தும். விதமான சந்தோஷத்தை அனுபவித்தான் தாவீது. துக்கங்கள் யாவற்றையும் தேவனோடு பகிர்ந்து கொள்ளும் பழக்கமுடைய அவனை கர்த்தர் சந்தோஷப்படுத்த வல்லவராயிருந்தார் என்று சொல்லி நமக்கு விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது திரளான செல்வங்கள் இருக்கும்போது வருகின்ற சந்தோஷத்தை விட மிக அதிகமாக இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவன் என் இருதயத்திற்கு மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்லும்படியாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது. எந்த காரியத்தை எடுத்தாலும் என் தேவனுக்கு முதலிடம் என்று சொல்லி, கர்த்தருக்கு முதலிடம் என்று சொல்லி எப்பொழுதும் தேவனை முன்பாக வைத்திருந்தார். அருமையானவர்களே, சத்தியம் தரும் சந்தோஷம் தற்காலிகம் அல்ல, ஆனால் செல்வம் தரும் சந்தோஷம் நிரந்தரம் அல்ல. நீங்கள் யார் உங்களுக்கு முன்மாதிரி? நீங்கள் யாருக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பிறர் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்பதை விட நாமும் பிறருக்கு வழிகாட்டிகளாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. சில நேரங்களில் நம்முடன் இருப்பவர்களுக்கும் அல்லது நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கும் நாம் மாதிரிகளாக விளங்க முந்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நமக்கு தவறான மாதிரிகளாக மாறிவிட வாய்ப்பு உண்டு. அருமையானவர்களே, 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் முதல் 17 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் எப்படி முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். மிகப்பெரிய ஞானியின் மகனாக பிறந்தவன் தான் ரெகொபெயாம். சாலோமோனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இவன் ஞானமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அந்த தருணத்திலே ஞானியின் மகனுக்குரிய ஞானத்தை வெளிப்படுத்தி பிறருக்கு முன்மாதிரியாக வேண்டிய கடமை அவனுக்கு இருந்தது. ஜனங்கள் அவனுக்கு முன் வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க அவன் தன்னுடைய நல்ல அறிவை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பனோடு நீண்ட காலம் பழகிய அனுபவசாலிகளின் அறிவையும் அவன் பயன்படுத்தவில்லை. ஞானியின் மகன் சாதாரணமானவர்களின் பிள்ளைகளிடம் போய் ஆலோசனை கேட்டான். அன்பானவர்களே, இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? யாரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும், யாரை உங்களுக்கு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் அவனுக்கு அந்த ரெகொபெயாம் என்கிற அந்த சாலமோன் ஞானிக்கு மகனாக பிறந்தவனுக்கு முட்டாள்தனமான ஒரு ஆலோசனை தந்தார்கள். அதனுடைய விளைவாக அந்த சாம்ராஜ்யமே உடைந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நன்கு ஆலோசனை செய்யும் வாய்ப்பை பயன்படுத்தாமல் நட்புகளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்கள் அவனுக்கு தவறான வழிகாட்டிகள் ஆனார்கள் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் நம்முடைய அறிவுத்திறனாலோ புத்திசாலித்தனத்தினாலோ பிறருக்கு முன்மாதிரியாக இயலாமல் போகலாம். ஆனால் பண்புத்திறன் என்பதும் புத்திமதித்திறன் என்பதும் மிகவும் மேன்மையானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவற்றில் படித்தவர்களை விட, திறமையானவர்களை விட முன்னணியில் நிச்சயமாகவே நிற்க முடியும். ஏனென்றால் உங்களோடு இருப்பவர் கர்த்தர். ஏனென்றால் கர்த்தரே உங்களுடைய ஞானம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 31 சொல்கிறது, கர்த்தரே நம்முடைய ஞானம் என்று. கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழ்கின்றவர்களுக்கு நற்குண ஆற்றலும் நற்புத்தி ஆற்றலும் உண்டு. அவற்றை நாம் செயல்படுத்தும் போது மற்றவர்களின் தவறான சுபாவங்களோ வழிகளோ நம்மை ஒரு நாளும் பாதிக்காது. இன்று அநேக கர்த்தரோடு ஐக்கியமாக இருப்பதை விட சில போதகர்களிடமே அதிக ஐக்கியமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி திருச்சபையின் வட்டாரங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே அநேக தவறான போதகர்களின் ஞானமற்ற வழிகளில் போய் பலவித மதியீனமான காரியங்களையும் செய்வது வாய்ப்புண்டு. வாழ்க்கையை வளமாக்க அறிவு உதவும். வாழ்க்கையை வலிமையாக்க என்ன உதவும் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான், தேவ ஞானம். அன்பானவர்களே, ஒருவன் தன்னை கர்த்தர் மிகுதியாக ஆசீர்வதித்ததின் பிரதிபலிப்பாக மிகவும் ஆடம்பரமாக வாழ்கின்றார். நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல உடைகள், நல்ல ஆபரணங்கள் என பார்ப்பவர்களின் கண்கள் உறுத்தும் அளவிற்கு பகட்டாக காணப்படுகின்றார். ஆனால் இவரை பார்ப்பவர்கள் இவரை உலக பிரகாரமான ஒரு ஆடம்பர மனிதர் என்று சொல்வார்களே அன்றி இவரை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கூற மாட்டார்கள். வேறு ஒருவர் காவி உடை அணிந்து தாடி வளர்த்து நிறைய பக்தி தோற்றங்களோடு காணப்படுகிறார். இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களை நம்மை சுற்றிலும் வாழ்கின்ற வாழ்க்கையிலே காண முடிகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே முதல் 23 வசனங்களையும் படித்து பாருங்கள். ஆதியாகமம் 39 வசனம் 5 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம்
அந்த எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று நாம் படிக்க முடிகிறது. ஒரே ஒரு நபர், அது நீங்கள் அந்த யோசேப்பாக இருக்கலாம். யோசேப்பின் மூலமாக அந்த முழு எகிப்தியனுடைய மிகப்பெரிய ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இவரை ஜனங்கள் ஆன்மீகவாதி என்றும் பக்தன் என்றும் பார்ப்பார்கள் என்று இவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பார்க்க மாட்டார்கள். யாரை பற்றி சொல்கிறேன் என்றால், தன்னை மிகுதியாக ஆசீர்வாதத்தின் பிரதிபலிப்பாக உலகத்திலே ஆடம்பரமாக வாழ்ந்து நல்ல உயர்ந்த வீடு, நல்ல உடைகள், ஆபரணங்கள் என்று சொல்லி இன்று நம்முடைய உலகத்திலே வாழ்கின்றவர்களை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு படோகர படமும் அடையாளம் அல்ல, ஆன்மீக தோற்றமும் அடையாளம் அல்ல. பெரும்பாலும் அவ்வளவு பகட்டாக வாழ்கின்றவர்களை ஜனங்கள் ஆன்மீகவாதி என்று நம்ப மாட்டார்கள். அவ்விதம் ஆன்மீக தோற்றத்தோடு இருப்பவர்களை உண்மையானவர்கள் என்றும் நம்ப மாட்டார்கள். ஒரு மனிதன் ஜனங்களின் நடுவில் விசேஷமாக வாழ வேண்டும். அவனிடம் ஜனங்கள் ஒரு வேறுபாட்டை காண வேண்டும். அவனிடம் சத்தியத்தை ஜனங்கள் காண வேண்டும். அவனிடம் ஜனங்கள் சந்தோஷத்தை காண வேண்டும். அவனிடம் ஜனங்கள் பண்புகள் மிகுந்த வாழ்க்கையை காண வேண்டும். அவனை அவர்கள் பிறருக்கு பயன்படுகிறவனாக காண வேண்டும். இவைகளே ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான வலிமையான அடையாளங்கள். ஒருவேளை இந்த விதமான மேன்மையான அடையாளங்களை உலகத்தார் அநேகர் ஆசீர்வாத அடையாளங்களாக பார்க்காவிட்டாலும் இவைகளே தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமான அடையாளங்கள். யோசேப்பு என்கிற அந்த வாலிபன் மத அடையாளங்களை தரித்து கொண்டு தன்னுடைய ஆன்மீக நம்பிக்கையை காட்டவில்லை. தானியேல் என்கிற அந்த பக்தன் மிக பிரபலமாக வாழ்ந்து தன்னை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காண்பிக்கவில்லை. அவர்களிடம் சத்தியத்தின் பக்கம் நிற்கின்ற ஒரு கொள்கை இருந்தது. அருமையானவர்களே, சத்தியம்தான் எனக்கு முக்கியம், ஆண்டவர் தான் எனக்கு முதல் மாதிரி, அவர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லி, அவர்தான் என்னுடைய ஞானம் என்று சொல்லி இந்த பகுதிகளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களிடம் எல்லாரிடம் பார்க்க இயலாத நல்ல பண்புகள் இருந்தன. அவர்களிடம் சாதகமற்ற சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை இழக்காத ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு யோசேப்பாக, ஒரு தாவீதாக வாழ இந்த காலை வேளையிலே நாம் ஞாபகப்படுத்தப்படுகிறோம். துக்க முகம் வேண்டாம் அருமையானவர்களே. பக்திமான் என்று காண்பிக்க பல வழிகள் உண்டு. பரிசுத்தவான் என்று காண்பிக்க தேவ உறவு மட்டுமே வழி. சிந்தியுங்கள், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய அந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவரே, துக்க முகத்தோடு நாங்கள் இருக்க வேண்டாம். யோசேப்பை போல, தாவீதை போல நாங்கள் ஆண்டவரே தானியேலை போல வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுத் தந்தீர். தேவ உறவோடு உம்முடைய ஐக்கியத்திலே தொடர்ந்து வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.